பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று தம் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் பொய்கை ஆழ்வார். பழுதாய் பல காலங்கள் உருண்டோடிற்று என்று ஆழ்வாரே வருந்துகிறார் என்றால் நாமெல்லாம் என்ன சொல்லி வருந்துவது? அடியேனின் வாழ்வின் பெரும் பகுதி பாழாய் போயிற்றே. சுவாமி, தாங்கள் விசனப்பட வேண்டாம். தாங்கள் காலத்தை வீணே கழிப்பதில்லையே. என்றுமே எதையுமே நம் சம்பிரதாயத்திற்காகத்தானே சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. சுவாமி, இதை அடியேனுக்கு சொல்லிக் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இல்லை பெரிய நம்பி, அடியேனின் இளமை காலம் முழுவதும் அரசாட்சி பொறுப்பை ஏற்று அதிலேயே செலவிட்டு விட்டேன். கற்ற கல்வியை மறந்து இருந்து விட்டேன். ஏதோ என் பாட்டனார் நாதமுனி சுவாமிகளின் அனுகிரகத்தாலும் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் கருணையாலும் தடுத்தாட்கொள்ளப்பட்டேன். இருப்பினும் பழைய கால வாழ்க்கையை எண்ணுங்கால் எழும் விசனம்தானே. மனதில் ஏற்படும் குறைதானே. ஆச்சாரியருக்கும் மனக்குறை என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இது இயல்பு பெரிய நம்பி. ஆச்சாரியர்களுக்கும் மனக்குறை இருக்கும். ஆனால் அது உலக விஷயமாக இல்லாமல் உலகத்தை உய்விக்கும் விஷயமாக இருக்கும். உதாரணத்திற்கு, அடியேனின் பாட்டனார் நாதமுனி சுவாமிகளுக்கும் மிகப்பெரிய மனக்குறை இருந்தது. அது என்ன சுவாமி? வைணவ சம்பிரதாயம் பல்கி வளர்ந்து தழைக்க யமுனை துறைவனான அடியேனை அரச வாழ்க்கையிலிருந்து மீட்டு அழைத்து வர வேண்டும் என்றும் உயரிய யோகக் கலையை அடியேனுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் பெரிதும் ஆசைப்பட்டார். அடியேனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளால் அதில் ஒன்று வேண்டுமானால் ஓரளவிற்கு கைகூடி உள்ளது என்று சொல்லலாம். சுவாமி, அடக்கத்தின் திருவுருவாக தாங்கள் விளங்குவதால் தாங்கள் அப்படி சொல்கிறீர்கள். தாங்களின் சீரிய முயற்சியாலும் பணியாலும் நம் வைணவ சம்பிரதாயம் எங்கும் பட்டொளி வீசி பரவிக்கொண்டுதானே இருக்கிறது. ஆனால் அடியேனின் பாட்டனார் விரும்பியபடி யோகக்கலையை அடியேனால் கற்க முடியாமலேயே போய்விட்டது. அக்கலையை அடியேனுக்கு போதிக்க எண்ணிய திருக்குறுகை காவலப்பா ஆச்சாரியர் குறிப்பிட்ட கால நேரத்தை அடியேன் தவற விட்டு விட்டேன். சுவாமி, பகவத் சங்கல்பம் அப்படி இருக்கிறது சுவாமி. எது எப்படியோ, இதுபோல இன்னும் பல விஷயங்களை காலத்தே செய்ய வேண்டுமே என்ற மனக்குறை அடியேனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுவாமி, தங்களுக்கு அப்படி என்ன மனக்குறை இருக்கிறது? அப்படி ஏதேனும் இருந்தால் அதை தயவு செய்து தாங்கள் கூறி அருள வேண்டும். இருக்கிறது. அதை காலத்தில் முடிக்க வேண்டுமே என்ற மனவேதனையும் இருக்கிறது. கூறுங்கள் சுவாமி. அதை எப்பாடுபட்டாவது அடியனின் உடலையும் ஆவியையும் அர்ப்பணித்து முடித்து வைக்க சித்தமாயிருக்கிறேன். உன் ஆர்வத்தை அடியேன் மெச்சுகிறேன் மாறநேர் நம்பி. அடியேனுக்குள்ள அபிலாஷை 3. கூடியவரை அதை அடியேனே சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுவாமி, தன் பூர்வாச்சாரியர்களின் விருப்பத்தை அவர்களது சீடரான மணக்கால் நம்பி தீர்த்து வைத்தது போல் தங்களின் ஆசையை தீர்த்து வைக்கும் பொறுப்பு சீடர்களாகிய எங்களுக்கும் இருக்கிறதல்லவா? ஆம் சுவாமி, தங்களது மனதில் இருக்கும் விருப்பங்களை எங்களிடம் கூறி அருள வேண்டும். சொல்கிறேன். வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கு பல வழிவகைகளை நமக்கு போதிப்பது வேதமே. அந்த வேதத்தை முறையாக தொகுத்து வெளியிட்ட பெருமை வேத வியாசரையே சாரும். வேதத்தின் கருத்தை வேதாந்த சூத்திரமாகவும் வியாசதேவர் நமக்கு அருளியிருக்கிறார். அவர் இயற்றிய வேதாந்த சூத்திரத்திற்கு போதாயினர் போன்ற மகான்கள் அத்வைத்த சித்தாந்தத்தை முன்னிறுத்தி விளக்க உரை எழுதியுள்ளனர். பகவானின் இலக்கிய அவதாரமான வேதவியாசர் இயற்றிய வேதாந்த சூத்திரம் அத்வைத்த தத்துவத்தை வழிமொழிகிறது என்ற கூற்றில்
அடியேனுக்கு உகப்பில்லை. ஏன், நம் பூர்வாச்சாரியார்களுக்கும் அதில் உடன்பாடில்லை. நம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை வைத்து பார்த்தாலும் போதாயரின் உரை பொருத்தமானதாக இருக்காது. எனவே நம் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தப்படி வேதாந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம், அதாவது விளக்க உரை செய்யப்பட வேண்டும். அதுவே அடியேனின் முதல் ஆசை. சுவாமி, விசிஷ்டாத்வைத முறை என்றால் அந்த முறை யாரால் முன்மொழியப்பட்டுள்ளது என்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதை விட அதை உருவாக்கியவர் யார் என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஷ்ணு புராணம் என்னும் மகா காவியம் மூலம் நம் சம்பிரதாயத்திற்கு பல விஷயங்களை அளித்துள்ளவர் வேத வியாசரின் தகப்பனாரான பராசுர முனி. பகவானின் கல்யாண குணங்களை பற்றி மிகவும் விரிவாக அவர் விவரித்துள்ளார். இதையேதான் அவருடைய புத்திரரான வேத வியாசரும் தன் வேதாந்த சூத்திரத்தில் மறைமுகமாக விளக்கியுள்ளார். அப்படிப்பட்ட உயர்ந்த மகா புருஷர்களான வேதவியாசர் மற்றும் பராசுர முனியின் திருப்பெயர்களை என்றும் அனைவரும் சிந்தையில் கொண்டு மகிழ்ந்திட நம் சம்பிரதாயத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு திருநாமமாக சூட்டப்பட வேண்டும். இதுவே அடியேனின் இரண்டாவது ஆசை. சுவாமி, தங்களது இரண்டாவது ஆசையை கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்றே தோன்றுகிறது. திருக்கோஷ்டி நம்பி, அதை நீ மிகவும் எளிதாக எண்ண வேண்டாம். பராசுரரும் வியாசரும் அளித்துள்ள உபகாரம் பெருமதிப்பு வாய்ந்தது. அவர்களின் திருப்பெயர்களை தாங்கி வலம் வரப் போகின்றவர்களும் ஒப்பற்ற மிகச்சிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளின் தாய் தந்தையரும் ஒப்பற்றவர்களாகவும் தியாக சீலர்களாகவும் இருக்க வேண்டும். அதை நீ முதலில் மனதில் கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டேன் சுவாமி. தங்களது மூன்றாவது ஆசை? தமிழ் திராவிட வேதங்களை வெளியிட்ட சடகோபராகிய நம்மாழ்வாரிடம் அடியேனுக்கு அதிமிஞ்சிய பிரேமை உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதமாக நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களுக்கு விளக்க உரை எழுதி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பது அடியேனின் மூன்றாவது ஆசை. சுவாமி, தங்களது ஒப்புயர்வற்ற ஆழ்ந்த சிந்தனையில் உதித்த இந்த ஆசைகள் விரைவில் பூர்த்தியாக வேண்டும். ஏதோ இன்று அடியேனின் விருப்பத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அரங்கன் திருவுளப்பட்டிருக்கிறான். அதை நிறைவேற்றுவதும் அவனது திருவுளப்படியே நடக்கும். சரி, அடியேன் பிறகு உங்களை சந்திக்கிறேன். பிரபு ஸ்ரீரங்கநாதா, அடியேனுடைய விருப்பங்கள் என்ன என்பது தாங்கள் அறியாததா? அதில் முக்கியமாக உனது அனந்தமான பெருமைகளை போற்றும் வேதத்தின் முடிவான வேதாந்த சூத்திரங்களுக்கு விரிவான அர்த்தத்திற்கு எளிமையாக ஓர் விளக்க உரை எழுத வேண்டும் என்பது அடியேனின் ஆழ்மனதின் அபிலாஷையாயிற்றே. அதற்கு காஷ்மீர தேசத்தில் இருக்கும் போதாயன சூத்திரங்கள் அடங்கிய ஓலை தொகுப்பு அடியேனுக்கு அவசியம் தேவை. காஷ்மீரமோ வெகு தொலைவில் உள்ளது. அங்கிருக்கும் ஓலை தொகுப்பு யாருக்கும் அளிக்கப்படக்கூடாது என்று பிரதிஜையோடு பண்டிதர்கள் காவல் காத்து வருகிறார்கள். அதை அடியேன் எப்பாடு பட்டாவது இங்கு கொண்டு வர வேண்டும்.
அதற்கு அடியேனுக்கு பூரண சக்தியை நீதான் தந்தருள வேண்டும். அடியேனின் ஆத்மா உன் திருப்பாதங்கள் வந்து சேரும் முன் அடியேன் இக்காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே அரங்கா. யமுனை துறைவா, சுவாமி, தாங்களா? அடியேனை உய்வித்த மணக்கால் நம்பி ஆச்சாரியரே, தாங்களா அடியேனுக்கு தரிசனம் தருவது? அடியேனின் கண்களை நம்ப முடியவில்லை சுவாமி. அதுவும் யமுனை துறைவா என்று அழைத்தீர்களே, அப்பெயரை தங்கள் திருவாயால் மீண்டும் கேட்க அடியேன் பெரும் உவகை அடைகிறேன் சுவாமி. தாங்களே அடியேனை காண வந்தது எப்படி சாத்தியம்? என்ன செய்வது யமுனை துறைவா? வரவேண்டிய தருணம் வந்துவிட்டேன். ஆமாம், என்ன பிரார்த்தனையை அரங்கனின் முன்வைத்துக் கொண்டிருந்தாய்? அடியேன் காஷ்மீர தேசம் செல்ல வேண்டும் சுவாமி. போதாயனரின் வேதாந்த சூத்திரங்களை இங்கு கொண்டு வருவதற்கு போதிய சக்தியை அரங்கனிடம் யாசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி சக்தி அளிக்கப்பட்டால் அதைக் கொண்டு அடியேன் விரைந்து காஷ்மீரம் செல்வேன். அங்குள்ள பண்டிதர்களை இந்த அரங்கனின் கருணையாலும் தங்களின் பேரருளாலும் வென்று அந்த சூத்திரங்களை இங்கு கொண்டு வருவேன். அனைவரும் ஏற்கும்படியும் எளிமையாகவும் விரிவான விளக்கத்துடனும் வேதாந்த சூத்திரத்திற்கு ஒரு விளக்க உரை எழுதுவேன். உனக்கு இவ்விஷயத்தில் அவ்வளவு அவசரம் ஏன் யமுனை துறைவா? சுவாமி, தாங்கள் அறியாததா? வேதாந்த சூத்திரத்திற்கு அத்வைத தத்துவ விளக்கப்படி பகவானுக்கு கல்யாண குணங்கள் எதுவும் இல்லை என்றும் இந்த உலகமே பொய் என்றும் சங்கரரால் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி உண்மையாகும்? அனந்தமான அற்புத குணங்களை உடையவனாயிற்றே பகவான். அனைத்து ஜீவாத்மாக்களும் இந்த பிரபஞ்சமும் பகவானின் உடைமையாயிற்றே. இவ்வுலகம் நிரந்தரமற்றது என்று சொல்லலாமே தவிர பொய்யானது என்று எப்படி சொல்ல முடியும்? இவ்வனைத்தையும் விளக்கும்படி ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள பாஷ்யம் அடியேனால் செய்யப்பட வேண்டும் அல்லவா? நிச்சயம் செய்யப்படத்தான் வேண்டும். ஆனால் அதை செய்ய போவது நீ அல்ல. அதனால் பிரயத்தனப்பட வேண்டாம். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? ஆம், ஆனால் அக்காரியம் உன்னால் கைகூடும் என்பது விதி அல்ல. அப்படியென்றால் அடியேனின் ஆசை நிராசையாக போய்விடுமா? மக்களுக்கு வேதாந்த சூத்திரத்தின் உயர்வான மகத்துவம் தெரியாமலேயே போய்விடுமா? அடியேன் அப்படி சொல்லவில்லை யமுனை துறைவா. அதனால் அக்காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்பது பெருமாளின் திருவுளம் இல்லை என்றுதான் சொல்கிறேன். அப்படியென்றால் அதை யார் செய்ய வேண்டும் என்று பெருமாள் விரும்புகிறார்? அடியேன் உனக்களித்த அர்ச்சா விக்கிரக திருமேனியை பத்திரமாக ஆராதித்து வருகிறாய் அல்லவா? ஆம் சுவாமி, தங்கள் கட்டளைப்படியே ஆராதித்து வருகிறேன். அவரை தேடி கண்டுபிடித்து விட்டாயா? இல்லை சுவாமி, ஆனால் அவரை தரிசிப்பதற்கு மிகவும் முயன்று கொண்டுதான் இருக்கிறேன். முயற்சி செய்வாய் யமுனை துறைவா. அவரை சீக்கிரமே தரிசிக்க முயற்சி செய். அதுவரை உன் கோரிக்கைகளை அபிலாஷையாக மட்டுமே வைத்திரு. சுவாமி, தாங்கள் கூற விரும்புவது அடியேனுக்கு புரியவில்லையே. புரியும்படி சொல்கிறேன். உன் சிஷ்யராக வரப்போகிறவர் என்றேனே, அந்த ஒப்பற்ற அவதார புருஷர் என்றோ இப்பூமியில் அவதரித்து விட்டார். நேரம் கைகூடும் போது அவர் உன் கண்களுக்கு தென்படுவார். அடியேன் கொடுத்த விக்கிரகம் மூலம் உன்னால் தரிசிக்கப்பட்ட அவரே எதிர்காலத்தில் சம்பிரதாயத்தை வளர்க்கப் போகின்ற ஈடற்ற மகான் ஆச்சாரியர். அவரே உன் கோரிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறவர். இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன்னுடையது. செயல் வருங்கால ஆச்சாரியருடையது.
நீ எதை பற்றியும் வருத்தம் கொள்ள வேண்டாம். அடியேனின் 3 விருப்பத்தையுமே அவர்தான் நிறைவேற்றுவாரா? அப்படியென்றால் அடியேன் காஷ்மீர தேசம் செல்வது அவசியமில்லை. காஷ்மீரம் செல்லும் முயற்சியை இன்றே கைவிட்டுவிடு. தங்களின் உத்தரவுப்படியே சுவாமி. ஆனால் அந்த மகான் சம்பிரதாய பிரவர்த்தகர், அடியேனின் விருப்பங்களை பூர்த்தி செய்யப் போகும் அவதார புருஷன் தற்போது எங்கே அவதரித்திருக்கிறார்? அவரின் திருநாமம் என்ன? அது உன் தேடலில்தான் தெரிய வேண்டும். எவ்வளவு முயற்சியோ அவ்வளவு சீக்கிரம் பலன். ஆனால் அவரே லோகத்தை ரட்சிக்கப் போகும் ஒப்பற்ற மகான் என்பது மட்டும் உறுதி. பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, பயன் விரைவில் கிட்டும். அடியேன் புறப்படட்டுமா? வேண்டாம் சுவாமி, போகாதீர்கள். இங்கேயே இருந்து அடியேனை வழிநடத்துங்கள். அவசியம் ஏற்படும் போது அடியேன் அவசியம் வருவேன்.